நம்ம எண்ணங்களை சிதறாமல் புருவ மத்தியில் நிறுத்துவோயானால் காற்று மேலே ஏறும். ஏன்னா மண்மனம் எங்குண்டு வாயு அங்குண்டு. வாயு எங்கில்லை மண்மனம் அங்கில்லை. இதை திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லிட்டார். மனசு வேற இல்லை, வாயு வேற இல்லை. சித்தத்தில் சுவாமி சிவானந்தர் சதா இந்த காற்று வாயு சலித்து கொண்டிருக்கிறது. அதுதான் கர்மா. நாம் செய்கிற எல்லா வேலைக்கும் அதுதான் காரணம். அதை தான் யோகம்னு சொல்லுவார். கர்ம யோகம்னா அவர் ஒரு விளக்கம் கொடுப்பார். அதுதான் தெளிவான விளக்கம். ராஜயோகம், லய யோகம், மந்திர யோகம், தந்திர யோகம், அடயோகம், பிரிதிபிகா யோகம், அக்க யோகம், எல்லா யோகத்தையும் ஒரே வரியில் முடிச்சுறாரு. மூச்சு காற்று தான் எல்லாம் காரணம் அப்படின்னு எழுதிடுவார். அது அவருடைய சொந்த அனுபவம். அதுதான் உண்மையும் கூட. அப்போ பாட அகக்கால் மேல் தூக்கி மேலே தூக்கணும். நம்ம மேலே தூக்க முடியாதுன்னு அவருக்கே தெரியும். வள்ளலாருக்கு எந்நேரமும் 2 புருவங்களுக்கு மத்தியில் மனதை வைத்து எடுத்தல் கொடுத்தல் முதலிய நல்ல செய்கைகளை செய்துவார்கள். அப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அங்கே மனம் நிற்கும் அப்படின்றது அவருடைய அனுபவம். ரொம்ப பிரயத்தனம் பண்ண வேணாம். புருவ மத்திய சிந்தனையோடு இருந்தாலே அது கொண்டு போய் நம்ம சேர்த்துரும். உடல் முழுக்க எலும்புகளாலும் தசைகளாலும் நரம்புகளாலும் பின்னப்பட்டிருக்கிற நம்முடைய உடல். அப்போ இந்த நரம்பு மையங்களுக்குள்ள அவ்வளோ மின்சாரம் பாய்ந்து கொண்டிருக்கிறது. எந்த பக்கம் மின்சாரம் குறைகிறதோ அங்கு சூடு குறையும். சூடு கரண்ட்டு தான். நீங்கள் இந்த பல்பை தொடுங்க சுடும். இந்த மின்விசிறியை தொட்டு பாருங்கள் சுடும். ஓடாத போது சூடு வராது. அப்போ இந்த சூடு எங்கே இருக்குன்னா உடம்புல தான் இருக்குது. அந்த சூடை உணர்வது தான் பெரிய விஷயம். இந்த சூட்டை சரி பண்ணுவது தான் பித்தம். பித்தம் என்பது சூடு. அது அதிகமானாலும் நமக்கு தொல்லை தான், குறைந்தாலும் தொல்லை தான். அப்போ சூடை அதிகரிக்கவும் குறைக்கவும் செய்வது எது அப்படின்னா மூச்சு காற்று தான். வாயு பகவான் தான். அவரை நிறைய நம்ம முறையாக சரி பண்ணோம்னு சொன்னால், சில ஞானிகள்லாம் ரிஷிகேஷ், பத்ரிநாத், இமயமலை அடிவாரத்துலாம் போனோம்னா பனி ஐஸ் கட்டி மேலேயே படுத்து தூங்குவார். நம்ம அவ்வளோதான் நம்ம கதை. படுத்தோம்னா அவங்களால எப்படி முடியுது அப்படின்னு சொன்னால், உடலினுடைய சூத்திரங்களெல்லாம் அனுபவத்தில் கொண்டு வந்தவர்கள். அவர்களுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை.